மோடி வந்து பூனைக்குட்டியாட்ட அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். இங்கே தான் வந்து வீரா பேச்செல்லாம் நான் புலி நான் சிங்கம்னு சொல்லிட்டு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. மோடிக்கு வந்து இப்படி சங்கிலி போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாகி நம்ம வீரப்புலி அண்ணாமலை அது வந்து போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உடனே அவங்கள வந்து ஊடகத்தோட ஐடி அந்த வெப்சைட்டே மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ணாமலையெல்லாம் பெரிய ஒரு மனுஷனே கிடையாது, அவனே ஒரு ஊழல் பெருச்சாளி தான். அவன் வந்து டிஎம்கேவை சொல்கிறான், டிஎம்கேவும் ஊழல் பெருச்சாளி தான், அதிமுகவும் ஊழல் பெருச்சாளி. யோகேஷ் சிகாமணி அந்த அண்ணாமலை இவ்வளோ பேசுனா வந்து போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ராட் பண்ணுறவன் மாமூல் வாங்குறவன் நம்மளே பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பேர் நம்மக்கிட்டே காசு கேட்டு நம்ம கொடுக்காட்டி நம்மளை மிரட்டுவாங்க. அப்போ இவனும் அதே வர்க்கத்தை சேர்ந்தவங்க. இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் டொனேஷன் மிரட்டியே வாங்குது. அவங்க டொனேஷன் கொடுக்காட்டி நான் வந்து ஐடி ரேடு விடுறது, இடி ரேடு. அதனால இவெல்லாம் ஒன்றும் ஒரு மக்கள் தான் முட்டாள். ஏன் இந்த மாதிரி அயோக்கியங்களை நீங்கள் பின்பற்றுறீங்க? மோடி ஒன்றும் ஒரு சிறந்த ஆட்சியாளரும் கிடையாது, ஒரு சிறந்த மனிதனும் கிடையாது. அந்த ஆளும் ஊழல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அதானியை பற்றி கேட்கும்போது அதுக்கு தைரியமே இல்லை பேசுறது. அப்போ அந்த ஆளோட ரியாக்ஷன் இப்படி அப்படியே ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுவாங்க, தனி மனிதன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி மூஞ்சே இப்படி ஆயிடுச்சு, மூஞ்சி திருண்டு ஆயிடுச்சு. தட் அது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு உகந்த ஒரு என்ன பாவனை கிடையாது. மோடி வந்து ட்ரம்ப் மீட் பண்ண அமெரிக்காவில் போய் மீட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? அது வந்துட்டு மோடி வந்து பூனைக்குட்டியாட்ட அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். இங்கே தான் வந்து வீரா பேச்செல்லாம் நான் புலி நான் சிங்கம்னு சொல்லிட்டு அது வந்து இந்த விகடன்காரங்க வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்களாட்டுருக்குது. மோடிக்கு வந்து இப்படி சங்கிலி போட்டு மீம்ஸ் இல்லை இது கார்ட்டூன் போட்டிருக்காங்க. இப்படி கையை கட்டி இது செயின் போட்டு சங்கிலி போட்ட மாதிரி அது ஒரு பெரிய இஷ்யூவாகி நம்ம வீரப்புலி அண்ணாமலை அது வந்து போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உடனே அவங்கள வந்து அந்த ஊடகத்தோட ஐடி அந்த வெப்சைட்டே மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு. நீங்கள் வந்து பதவியில் உட்காந்தா நீங்கள் எதையும் செய்யலான்னு நினச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இது இருக்க மாட்டாங்க. அதுமாதிரி இந்த அண்ணாமலையெல்லாம் பெரிய ஒரு மனுஷனே கிடையாது, அவனே ஒரு ஊழல் பெருச்சாளி தான். அவன் வந்து டிஎம்கேவை சொல்கிறான், டிஎம்கேவும் ஊழல் பெருச்சாளி தான், அதிமுகவும் ஊழல் பெருச்சாளி. நீ அப்படி யோகேஷ் சிகாமணி அந்த அண்ணாமலை இவ்வளோ பேசுனா வந்து போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ராட் பண்ணுறவன் மாமூல் வாங்குறவன் நம்மளே பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பேர் நம்மக்கிட்டே காசு கேட்டு நம்ம கொடுக்காட்டி நம்மளை மிரட்டுவாங்க. அப்போ இவனும் அதே வர்க்கத்தை சேர்ந்தவன் தான். இவன் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நிறைய இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் டொனேஷன் மிரட்டியே வாங்குது. அவங்க டொனேஷன் கொடுக்காட்டி நான் வந்து ஐடி ரேடு விடுறது, இடி ரேடு. அதனால இவெல்லாம் ஒன்றும் ஒரு மக்கள் தான் முட்டாள். ஏன் இந்த மாதிரி அயோக்கியங்களை நீங்கள் பின்பற்றுறீங்க? அவன் என்னமோ பெரிய இங்கிலீஷில் 4 வார்த்தை பேசிட்டான். எஸ், அதிமுகவும் ஊழல் தான், திமுகவும் ஊழல் தான், பிஜேபியும் ஊழல் தான், காங்கிரஸும் ஊழல் தான். அதில் இதர கட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதுக்கு போய் சவாரி பண்ண அவங்களும் ஊழல் தான். நிஜமாகவே இந்த நாட்டில் வந்து ஊழலுக்கு எதிர்த்து கேட்குறதா நான் ஒருத்தி தான் எதிர்த்து கேட்குறேன் ஊழலை பற்றி. ஓகே, எனக்கு வந்து அரசியல் வந்து சம்பாதிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் கேட்க வேண்டிய நேரத்தில் நம்ம கேட்டே தேரணும் இவங்க அயோக்கியங்க. அப்போ வந்து இந்த மோடி வந்துட்டு அங்கே போய் பூனைக்குட்டியாட்ட வந்துட்டு இந்த ட்ரம்ப் வந்துட்டு அப்படியே அந்த ஆளை வந்து எதிர்த்து இது நீ வந்து இந்த விமானங்கள் F-35 ஒன்று இருக்குது, இந்த போர் விமானங்கள், அதை நீ அதே ஃபெயிலியர் அவங்களுக்கு. அதை வந்து நம்ம தலையில் கட்ட பார்க்குது இந்த ட்ரம்ப்பு. அது வந்து 1 மணி நேரத்துக்கு 30 லட்சம் ரூபாய் செலவாகுமாம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் தேவையா நம்ம நாட்டுக்கு? இது அதில் வந்து இப்போ இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து இந்த யுக்ரைனில் இந்த புட்டின் வந்து வார் பண்ணிகிட்ருக்குது இல்லை, அந்த பாவம் அந்த நாட்டு மேலே அந்த ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு இதே ட்ரம்ப் பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்து ட்ரம்ப் அந்த ஆளை வந்து மிரட்டுறாரு, நான் கொடுத்த 350 பில்லியன் இதுக்கு நீ வந்து எனக்கு இந்த அங்கே இருக்க அந்த மினரல்ஸ் அதை வந்து எனக்கு கொடுக்கணும், ரைட் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் நிறைய இருக்குது. அவர் பேசுகிறார், சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுற. இந்த மோடிக்கு அந்த தைரியம் கூட இல்லைல்ல. அட்லீஸ்ட் அந்த ஆள் எதிர்த்து பேசுகிறார், அடங்கியெல்லாம் வரல, அவர் பாட்டுக்கு வாக் அவுட் பண்ணிட்டார் அந்த மீட்டிங்லேருந்து. அப்போ அந்த மனுஷனுக்கு இருந்த முதுகெலும்பு கூட இந்த புலி நம்ம வீரப்புலியை வந்து ஒன்றும் பேசலையே, பூனைக்குட்டியாட்டம் வந்துருச்சு. அதனால மோடி வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ட்ராமா.
அந்த யுஎஸ் எய்டில் வந்து 21 மில்லியன் வந்து செலவு பண்ணது மோடிக்கு தான் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அது சுப்பிரமணிய சாமி ஊர்ஜினை பற்றி அவர் கேஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு இன்னும் மோடி பதில் கொடுக்கல. பதில் கொடுக்காட்டி நான் கோர்ட்டுக்கு போவேன் அவர் சுப்பிரமணிய சுவாமி. அதில் இந்த அரசியல்வாதிகள் 98% அயோக்கியர்கள் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாலோ இல்லாட்டி ஒரு மந்திரி ஆகிட்டாலோ அவங்கள பார்த்து நம்ம பயந்துக்கணும்னு தேவையில்லை. அவங்க தப்பு பண்ணியிருந்தால் தட்டி கேட்டே தீரணும். ஓகே, அதில் மோடி ஒன்றும் ஒரு சிறந்த ஆட்சியாளரும் கிடையாது, ஒரு சிறந்த மனிதனும் கிடையாது. அந்த ஆளும் ஊழல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த அதானியை பற்றி கேட்கும்போது அதுக்கு தைரியமே இல்லை பேசுறதுக்கு. அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க இது ஊடகங்கள் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க இந்த மோடி கிட்ட அதானி பற்றி. அப்போ அந்த ஆளோட ரியாக்ஷன் இப்படி அப்படியே ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுவாங்க, தனி மனிதன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மூஞ்சியே இப்படி ஆயிடுச்சு. மூஞ்சி திருண்டு ஆயிட்டு அந்த ஆக்ஷன் என்னன்னு தெரியல, அந்த கையை இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அது உகந்த ஒரு என்ன பாவனை கிடையாது. அதில் அந்த ஆளுக்கு பதில் இல்லை கொடுக்கறதுக்கு. அதில் என்ன சொல்லிட்டாரு, எந்த 2 நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் போது இதை பற்றி பேச மாட்டோம் சொல்கிறதெல்லாம் போய். இந்த ஆளுக்கு அதை கை இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்த தகவலில் வந்து அதானி வந்து மோடியோட பெனாமி. ஓகே, ஒன்றுமில்லாத ஒருத்தன் வந்து இப்படி சடனாக இவ்வளோ பணக்காரன் ஆகிட்டாங்க. அப்போ இந்த ஆளுக்கு கொள்ளாடிச்ச காசு, இவன் கொள்ளாடிச்ச காசுலாம் அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டு இது பெனாமி. ஓகே, இதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும். மக்கள் என்றைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க. பைத்தியக்காரங்களாட்டும் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தேர்ந்தெடுக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து உங்கள்கிட்ட வேண்டுகோள் அவ்வளோதான் வைக்க முடியும். அதனால மக்கள், நான் இன்றைக்கி மட்டும் எதிர்க்கல, நான் என்றைக்குமே ஊழலோ இல்லை தவறு எங்கே நடந்தாலும் நான் எதிர்த்திருக்கேன். 82 கோயம்புத்தூரில் ஒரு 5 வயசு குழந்தைய வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் வந்து கற்பழித்து 5 பிள்ளைங்களை கற்பழித்து 4 பிள்ளைங்களோட அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த ஒரு பிள்ளையோட அப்பா அம்மா மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் அவங்களோட துணியாக நின்று, அன்றைக்கெல்லாம் இந்த செல்ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த அம்மாவும் இந்த அரசியல்வாதிகளும் போலீஸ் மிரட்டினாங்க, என்னையும் மிரட்டினாங்க. ஆனால் கடவுள் எங்கள் கூட இருந்தாங்க. அப்போவும் ஒன்றும் கோர்ட் ஒன்றும் பெருசாக வந்து இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அதை பற்றி தான் நான் ஒரு பேட்டியில் பேசுனதுக்கு அதுக்கு பெரிய கோவம் வந்துச்சு இந்த ஜட்ஜஸ்க்கெல்லாம். அவங்க தவறுதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னா. அப்போ நீ கரெக்டாகிரு, நாங்கள் ஏன் பேசுகிறோம்? நீங்கள் ஊழல் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் ஏன் பேசுகிறோம்? அதனால் மக்கள், நீங்கள் வந்து யாருனாலும் எங்கே தப்பு நடந்தாலும் பேசுங்க, எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் பேசுகிறோம். இப்போ வந்துட்டு அந்த சிறுவாணியிலேருந்து அந்த ஜகி வாசுதேவ் இடத்து பக்கத்தில் இருக்க தோட்டக்காரே எங்களுக்கு கொடுத்தாரு, எங்களை பேச சொல்லியிருக்காரு. ஆகிய நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வந்து இதுக்காக உங்கள்கிட்ட காசோ எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. வந்து நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆகிய அது யாரானாலும் சரி பேசலாம், பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் உறுதுணையாக இருப்பார். நன்றி.